அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு கொடூர சம்பவம் பற்றிய செய்தி. எழுதியவர் இரா முத்துராஜா. இந்த கொடூர சம்பவம் பிரிட்டனில் நடந்திருக்கு. என்ன நடந்தது? கத்தியால் கொத்தி 3 சிறுமிகள் கொல்லப்பட்டது ஏன்? பிரிட்டன் நகரில் அடங்காத கலவரம். வடகிழக்கு இங்கிலாந்தில் கடந்த திங்கட்கிழமை நடந்த பிரபல யோகா மற்றும் நடன நிகழ்ச்சியில் 15 வயது இளைஞர் ஒருவர் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 3 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். ஹாலிவுட்டின் திகில் திரைப்படத்தை போல நடந்த இந்த காட்சியை கண்ட மக்கள் இரத்த வெள்ளத்தில் தலை தெரித்து ஓடினர். இந்த கொடூர தாக்குதலில் 3 குழந்தைகள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தின் லிவர்பூலுக்கு அருகேயுள்ள கடலோர நகரமான சவுத் போர்ட் நகரில் நேரிட்டது இந்த கொடூரம். இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக 17 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டதாக மெர்சிடஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சிறுவன் இவ்வாறு கொலை செய்ததற்கான காரணம் என்னவென எதுவும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் பயங்கரவாதம் தொடர்பானது அல்ல என்று புலனாய்வுத்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் 9 குழந்தைகள் காயமடைந்தனர். இவர்களில் 6 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த தாக்குதலின் போது குழந்தைகளை பாதுகாக்க முயன்ற 2 பேர் காயமுற்ற ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் கொலை சம்பவங்கள் மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கலவரம். 3 சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 17 வயது இளைஞன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே குழந்தைகள் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புலம்பெயர்ந்தோர் தொடர்பான அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தீவிர வலதுசாரிகள் என அறியப்படும் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக், ஆங்கிலேய தற்காப்பு அமைப்பு என்ற அமைப்பின் ஆதரவாளர்கள் தொடர் போராட்டங்களிலும் வன்முறைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சிறுவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் என்பதாக பரவிய வதந்திகளால் இந்த குழப்பமும் கலவரமும் தூண்டப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல வன்முறை போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை அன்று ஜூலை 30 சவுத் போர்ட்டில் உள்ள ஒரு மசூதிக்கு வெளியே காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இங்கிலாந்தின் சவுத் போர்ட் பகுதியில் மோதல் வெடித்ததால் காவல்துறை வேன் தீ வைத்து எரிக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் அதிகாரிகள் மீது கற்கள், பாட்டில்கள் மற்றும் பிற பொருள்களை வீசத் தொடங்கியதால் கலவரம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையின் அறிக்கையின்படி ஆங்கில பாதுகாப்பு லீக்கின் ஆதரவாளர்கள் சரணடைய வேண்டாம் என்ற முழக்கங்களை எழுப்பினர்.
முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நிலைமையை சமாளிப்பதற்கு காவல்துறை கலகத் தடுப்பு வேன்களும் அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டன. வன்முறை ஏற்படுத்துதல் மற்றும் காவல்துறையினர் மீது தாக்குதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லண்டன் பெருநகர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய லண்டனில் டவுனிங் தெருவில் உள்ள இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மெரின் இல்லத்திற்கு அருகே புதன்கிழமை ஜூலை 31 மாலை கூடிய 100க்கும் மேற்பட்ட எதிர்ப்பாளர்கள் பியர்கேன்களை வீசினர். கிளர்ச்சியாளர்கள் அதிகப்படியான கோபம் மற்றும் தவறான தகவல்களால் லண்டனில் உள்ள பிரதமரின் இல்லத்திற்கு அருகே காவல்துறையினருடன் வியாழக்கிழமை ஆகஸ்ட் 1 தாக்குதலில் ஈடுபட்டனர். வடகிழக்கு இங்கிலாந்தில் உள்ள ஹார்ட்பூலில் நகரத்திலும் வன்முறை ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் எதிர்கொண்டனர். 50 காவல்துறையினர் காயம். சவுத்போர்ட்டில் நடந்த கலவரத்தின் போது 53 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர். மேலும் மோப்ப நாய்களும் காயமடைந்தன. இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்கின் ஆங்கிலேயர் தற்காப்பு அமைப்பு ஆதரவாளர்கள் என்று நம்பப்படும் எதிர்ப்பாளர்கள் இரவு 7:45 மணிக்கு மசூதியின் மீது செங்கற்களை வீசத் தொடங்கியதும் மசூதிக்கு வெளியேயும் கலவரம் தொடங்கியது. போராட்டக்காரர்கள் செங்கற்கள், குப்பை தொட்டிகள், பட்டாசுகள், கான்கிரீட் துண்டுகள், பாட்டில்கள் ஆகியவற்றை போலீஸ் அதிகாரிகள் மீது வீசினர். போலீஸ் வேன்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். பல அதிகாரிகள் இரத்தம் வழிந்த முகத்துடன் காணப்பட்டனர். போராட்டக்காரர்கள் ஒரு கடையை சேதப்படுத்தினர். செங்கற்களை போலீசார் மீது எரிந்து படகுகளை நிறுத்துங்கள், எங்கள் பெண்களை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டனர். வன்முறை ஏற்படுத்துதல் மற்றும் கத்தி வைத்திருந்ததற்காக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சவுத்போர்ட் பகுதியின் தலைவர் இப்ராஹிம் ஹுசைன் கூறும்போது, வன்முறை பயங்கரமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர்கள் உள்ளே வருவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். அவர்கள் மசூதியை சரிக்கப் போகிறார்கள் என்று அஞ்சினோம் என்று கூறினார். பிரிட்டன் பிரதமர்